Hi friends, வணக்கம். Welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது வீட்லயே எப்படி வந்து ஒரு நேச்சுரல் ஷாம்பு வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷாம்பு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பை வந்து க்ளீன் ஆக்கிறதுக்கு, ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு, டர்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு, நம்ம முடியை நல்லா சாஃப்டாக ஹெல்த்தியாக ஷைனியாக காமிக்கிறதுக்கு வேண்டி ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஷாம்பூஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்கும், சல்ஃபேட்ஸ் இருக்கும், பேரபன்ஸ் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஐயோ நமக்கு நல்ல ஒரு நேச்சுரல் ஷாம்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நேச்சுரல்னு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டில் பார்த்தாலே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது நேச்சுரல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, கண்டிப்பாக நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் பொதுவாகவே நேச்சுரல்னு வரும்போது கண்டிப்பாக அதுலேயும் நேச்சுரல்லாம் இருக்காதுங்க. ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த கெமிக்கல்ஸ் வந்து கம்மி ரேஷியோவில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ நான் இன்னைக்கு வீட்லேயே எப்படி வந்து ஒரு ஷாம்பு வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த நேச்சுரல் ஷாம்பு வந்து முடியை வந்து நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது, டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் ஸ்கேல்ப்பை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு, டர்ட் அண்ட் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பக்கா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் முடியை வந்து திக்கன் பண்ணுறதுக்கும் முடியை வந்து லென்த்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவி பண்ணுது. ஸோ இந்த நேச்சுரல் ஷாம்புவை எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நேச்சுரல் ஷாம்பு தயாரிக்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி இலை, உங்ககிட்ட செம்பருத்தி பூ இருந்தால் செம்பருத்தி பூவும் வச்சுக்கலாம். என்கிட்ட இருக்குது, அதனால் நான் காமிக்கிறேன். இல்லை இந்த இலை இருந்தால் மட்டுமே போதுமானது. அடுத்தது வந்து நம்மக்கிட்ட தேவையானது ஊற வச்ச வெந்தய தண்ணி. ஸோ வெந்தயம் வந்து ஊற வச்சுருக்கேன், ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அதனால் இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தியில் நமக்கு நிறைய அழுக்கு இருக்கும். இது ரோட் மேலே இருக்கனால நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்கு. இப்போ இது நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த செம்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மண்ணெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த காம்பு பெருசாக இருந்தால் அதையும் கிள்ளி விட்டுருங்க. நமக்கு தேவையானது இலை, பூ மட்டும்தான். பாருங்கள் தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குது. இந்த தண்ணியை வந்து ஊற்றிடலாம். நமக்கு தேவையானது ஃப்ரெஷ்ஷான நல்ல க்ளீனான ஹைபிஸ்கஸ் லீஃப் மட்டும்தான் தேவை. இப்போ இந்த இலையை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த செம்பருத்தி பூ இருக்குது, அந்த பூவையும் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஊற வச்ச வெந்தய தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நேச்சுரல் ஷாம்பு ஹைபிஸ்கஸ் ஷாம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ வழன்னு குழன்னு இருக்குது. இது நம்ம ஸ்கேல்ப்பில் ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு இப்போ தலையில் எப்படி தேய்க்கிறதுன்னு நான் வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள் நான் எல்லா பக்கமும் வந்து பார்ட்டிஷன் பண்ணி நான் என்னோடய ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி இதை வந்து அப்ளை பண்ணி விடுறேன். முடியில் அப்ளை பண்ணக்கூடாது, நம்ம ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணணும். அந்த ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணால் தான் அந்த வேருக்கெல்லாம் போய் சேரும். அப்புறம் அந்த ஸ்கேல்ப்பில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நான் நல்லா தேய்ச்சி விடுறேன். கையிலையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்ககிட்ட வந்து நகம் இருக்குது. இப்போல்லாம் ஃபேக் நெயில்ஸ் வைக்கிறது வந்து ட்ரெண்ட் இல்லையா. ஸோ நகம்லாம் நிறையா இருக்குது, அந்த ஃபேக் நெயில்ஸ் எல்லாம் உடஞ்சிடுற பயம் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ப் மசாஜர்னு உங்களுக்கு அமேசானில் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல்ப்பில் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ட்டு, அழுக்கு, ஆயிலு எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க.
செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் நேச்சுரல் ஷாம்பு. முன்ன காலத்தில் இதை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்துவாங்க. எங்கள் அம்மாலாம் வந்து சொன்னாங்க, நான் இது தாண்டி யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. பட் இப்போ தான் நம்ம வந்து அதெல்லாம் வந்து விட்டுட்டு ஷாம்புக்கு வந்து மாறிட்டோம். இந்த நேச்சுரல் ஷாம்பு நம்ம பயன்படுத்தும் போது நம்ம முடி வந்து ரொம்பவே அடர்த்தியாகவும் இருக்கும், நீளமாக வளரும், கருமையாக வளரும். இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங் சொல்லுவாங்கள்ல, குழந்தைங்களுக்கெல்லாம் இளநர முடி வரும்ல, அந்த ப்ராப்ளம் எல்லாம் தவிர்க்கும். முடியில் வந்து நமக்கு அங்கங்கே வந்து பால் ஸ்பாட்ஸ் இருக்குது, கொஞ்சம் முடி இல்லாத இடத்துலலாம் வந்து முடி வந்து வளர வைக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே உதவி பண்ணும். இது தன்மை குட்டிக்கும் நான் வந்து பயன்படுத்துவேன். அவள் சின்ன ஒரு 5 வயசு குழந்தை தான், அவளுக்குமே வந்து இதை பயன்படுத்தும் போது அவள் முடியில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாம்புவை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை.